எஃப்டிசி மனிதர்களுக்கு ஒரு பெரிய ஹாய். நான் விஜே கிரிஷ். எஸ், வழக்கம் போல் இன்றைக்கும் ஒரு அழகான ஒரு படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ், மிடில் கிளாஸ். முனிஷ்காந்த், விஜயலட்சுமி, காளி வெங்கட், குரேஷி மற்றும் பலர் நடிப்பில் வெளிவந்திருக்க படம் தான் மிடில் கிளாஸ். ஸோ இந்த படத்தோட டைட்டிலும் சரி, இல்லை படத்தோட அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதும் சரி, மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கே உரிய அந்த ஒரு பிரச்சனைகள், அந்த ஒரு லவ், அந்த ஒரு ஜாய்ஃபுல் ஹாப்பினஸ், அவங்க ஃபேஸ் பண்ணுற அந்த ஸ்ட்ரகிள்ஸ், ஸோ இது எல்லாமே ஒரு காம்பேக்டாக ஒரு பேக்கடாக கொடுத்துருக்காரு கிஷோர் முத்துராமலிங்கம். ஸோ டேரக்டர் அந்த வகையில் ரொம்ப சூப்பராகவே இதில் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது சொல்லலாம். அண்ட் இந்த படத்தோட ஒரு ஓவரால் ஒரு ஒன்லைன் அப்படின்னா, எஸ் அஃப்கோர்ஸ் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்க ஒரு கணவன் அண்ட் அதே மிடில் கிளாஸில் இருந்து ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலுக்கு மாறணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு மனைவி அண்ட் இந்த உலகத்தை பற்றி எந்த கவலையுமே இல்லாத ஒரு 2 சின்ன பசங்க அண்ட் இவங்களோட லைஃப்பில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது, எங்கேருந்து என்ன ஸ்டார்ட் ஆகுது, இவங்க லைஃப் எப்படி மூவ் ஆகுது அண்ட் இப்படி ஒரு ஐடியலாக போயிட்டு இருக்க ஒரு லைஃப்பில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு மிராக்கிள் நடக்குது. அதுவாக ஒரு விஷயம் நம்ம ஹீரோ முனிஷ்காந்த் அவர்களுக்கு கிடைக்குது. அப்படி கிடைச்ச அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் அவர் தொலைச்சிட்டாரு. அது தொலைச்சதுக்கப்புறம் அந்த ஒரு பொருள், அந்த ஒரு விஷயத்தை அவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா, இல்லை தொலைஞ்சுதா, இல்லை யாராவது திருடிட்டாங்களா, இல்லை இது என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை அப்படின்னு ஓவராலாக ஒரு சூப்பரான ஒரு ஜேர்னியாக இந்த படத்தை நம்ம பார்க்க முடியும். ஸோ நிறைய இடத்துல ப்ரெடிக்டபுளாக இருந்தாலுமே இந்த படம் பார்க்கும் போது அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருந்தது, அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு இந்த படத்தை விட்டு நான் வெளில வந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே பார்த்தோம் அப்படின்னா நம்மளை சிரிக்க வைக்கிற மொமெண்ட்ஸ் தான் எல்லாமே ரொம்ப சூப்பராக. அதாவது ஒரு சில காமெடிலாம் இது ப்ரெடிக்டபிள் காமெடியாக இருந்தாலும் ஜாலியாக பார்க்க முடிஞ்சுச்சு. அண்ட் அப்படியே கட் பண்ணால் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ஒரு மிடில் கிளாஸ் என்ன மாதிரியான கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுது, கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை இப்படி மிஸ் பண்ணிட்டா அது எப்படி நம்மளை சுத்த விடுது. அண்ட் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு ஆணாக பிறந்தாலோ இல்லை ஒரு பொண்ணாக பிறந்தாலும் கூட பணம் தான் நம்ம லைஃப்பை முடிவு பண்ணுதா அப்படிங்கிற ஒரு நிறைய கேள்விகளுக்கு இந்த படம் செகண்ட் ஹாஃபில் சூப்பரான ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம நிறைய மித்தெல்லாம் இருக்குல்ல, ஒரு படத்தில் ஹீரோனா இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், கட்டுமஸ்தாக இருக்கணும் அப்படிலாம் இருக்கும்போது, ஸோ முனிஷ்காந்த் அது எல்லாத்தையும் உடைச்சு இந்த கதையோட நாயகன், இந்த கதையோட ஒரு சூப்பரான ஒரு பவர்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அழகாக அவ்வளோ சூப்பராக எல்லாருக்கூடையும் கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. ஸோ ஹீரோனா இப்படி தான் இருக்கணும், கதை நாயகன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் இல்லை, கதையோட நாயகன் அந்த கதைக்கு தகுந்த மாதிரி இருந்தால் போதும் அப்படிங்கிற இடத்துலையும் டேரக்டர் ரொம்ப சூப்பராக அது ஒரு சூப்பரான ஒரு ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த வகையில் இந்த வாரத்தோட ஒரு ஃபேமிலி என்டர்டெயின் மூவி அப்படின்னா, ஸோ நானும் சரி இல்லை என் கூட பார்த்த எல்லாருக்கும் சரி இந்த மிடில் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு படம் கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா எல்லாரும் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறது தானே ஒரு விஷயம். அண்ட் குறிப்பாக இந்த படத்தோட டேரக்டர்கிட்ட நான் பர்சனலாக பேசும்போது நான் சொன்னேன், சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே செம்ம ஜாலியாக இருந்துச்சு சார், செம்ம சூப்பராக நாங்களாம் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்லவும், அவருக்கு குறிப்பாக சொன்னது செகண்ட் ஆஃப் பாருங்கள், உங்களை வேறு மைண்ட் செட்டுக்கு கூப்பிட்டு போகும், வேறு டைமென்ஷன் அது கூப்பிட்டு போகும் அப்படின்னாரு. கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த ஒரு டைமென்ஷனை நாங்கள் ரொம்ப சூப்பராக ஃபீல் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் நாங்கள், செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக என்னடா இது இப்படி நடக்குது அடப்பாவமே அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் இதை தாண்டி சாங்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி பார்க்கும்போது அதுக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் ஆகட்டும், இல்லை அதுக்கான சாங்ஸ் ஆகட்டும், அது இன்னும் பெரிய ரோல் ப்ளே பண்ணும். கரெக்டுங்களா? அந்த மாதிரி இதை பார்க்கும்போது ஒவ்வொரு டைம் பார்க்கும் போதும் ரொம்ப சூப்பராக நல்லா இருக்கேப்பா, இந்த படம் சூப்பராக இருக்கேப்பா, இந்த மாதிரியான ஒரு சாங்ஸை, இந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸை கொடுத்துருக்காங்க. அதனால ரொம்ப ரொம்ப அழகாக ஒரு அவுட்கம் வந்திருக்கு. அண்ட் சினிமாட்டோகிராஃபி பெரிய பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, சின்ன பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல சினிமாட்டோகிராஃபி இருக்குது அப்படின்னா அதை ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ண முடியும். அந்த வகையில் இந்த படத்துலையும் ஒரு சில ஷார்ட்ஸ் ஆகட்டும், இல்லை பல ஷார்ட்ஸ் ஆகட்டும் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தது. நான் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கூப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த இது பாடுறா அப்படின்ட்டு. எனக்கு குறிப்பாக இதில் மொத்தம் ஒரு 2 இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஸ்பாய்லராக இருந்தாலும் பரவாயில்ல, என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேன். ஸோ படம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா, முனிஷ்காந்த் அவர்கள் ஒரு கிராமத்தில் அவரோட வயல்வெளியில் அப்படியே படுத்து ஒரு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு சீக்வல்ஸ் அப்படியே கட் பண்ணால் அது கனவு, அடப்பாவத்தை கனவா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அண்ட் அதே ஷாட்டை லாஸ்ட் ஃபைனல் படம் முடியும் போது அப்படியே அந்த கனவு நினைவாகிற மாதிரி ஒரு ஷாட் காட்டியிருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் இருக்குல்ல, இந்த ட்ரீமை நான் அச்சீவ் பண்ணுவோம், அந்த ட்ரீம் அச்சீவ் பண்ணி அந்த இடத்துல இருந்து நான் அந்த ஹாப்பினஸ்
நான் ஃபீல் பண்ணோம் அப்படிங்கிறது தன்னோட கனவு நனவாயிருக்கு, த ட்ரீம் கம்ஸ் ட்ரூ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீக்வல்ஸ் காட்டியிருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இன்னொரு ஒரு இடத்துல குறிப்பாக முனிஷ்காந்த் அவர்கள் வந்து மொட்டை மாடியில் உட்காந்து ஜாலியாக பீர் அடிக்கணும் அப்படின்னு அடிச்சிட்டு இருப்பாரு. அப்படி ஒரு சில டைம் அந்த அந்த பீர் இப்படி கவுக்கும் போது ஒரு டால்பி எஃபெக்ட், மறுபடியும் ஒரு டால்பி எஃபெக்ட். ஸோ அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன இடத்துலையுமே அந்த சின்ன சின்ன பேக்ரவுண்ட்ஸ்லையுமே வந்துட்டு ரொம்ப அழகாக வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ சினிமாட்டோகிராஃபி அந்த வகையில் ரொம்ப சூப்பராக வந்து எனக்காக ஒரு ஒரு ஃபீஸ்டே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப நிறைய ஆக்ஷன் மூவிஸ் பார்க்குறோம், அப்படி பார்க்குறோம், இந்த ஜானர் பார்க்குறோம், ராம்காம் பார்க்குறோம், எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு படம் வந்தால் ஒரு சின்ன பிரேக், சூப்பர், ஒரு ஃபீல் குட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜானர் வந்து இந்த படம் எனக்கு கண்டிப்பாக இந்த ஃபீல் கொடுத்துச்சு. அண்ட் இதெல்லாத்தையும் தாண்டி அவங்க படத்தில் வச்சுருந்த ஒரு அழகான மெசேஜ். ஸோ அந்த மெசேஜும் பார்க்கும் போதும் சரி, இல்லை கேட்கும் போதும் சரி, இதுக்கப்புறமாவது ரொம்ப நாமளும் நம்மளை மாற்றிக்கணும். ஜஸ்ட் ஒரு நாம் டெய்லியும் பார்க்குற இந்த காக்காவை வச்சு ஒரு அழகான மெசேஜ் சொல்லியிருந்தாங்க. அண்ட் படம் எனக்கு ரொம்ப பர்சனலாக நான் பார்க்கும்போது ரொம்ப அழகாக பிடிச்சிது. அண்ட் அந்த டீமுமே சரி, ரொம்ப வைப்ரண்ட்டான டீம், ரொம்ப ஒரு ஜாய்ஃபுல்லான ஒரு டீமாக தான் இருந்துச்சு. அண்ட் படம் பார்த்து வெளியே வரும்போதும் ரொம்ப ஒரு நல்ல படத்தை பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட தான் வந்தேன். அண்ட் இந்த ரிவ்யூவும் ஒரு நல்ல படத்தை என் ரிவ்யூ மூலமாக உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த ரிவ்யூவும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் இதையும் நான் அந்த நம்பிக்கையில் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் மறக்காமல் இந்த வீக்கெண்ட் மிடில் கிளாஸ் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கருத்து என்ன, உங்களோட ஃபீலிங்ஸ் என்ன, எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ட் தென் பாய் ஃப்ரம் நான் தான்.